கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். வெட்டுக்கிளி அப்படின்னொன்னே எனக்கு என்ன சின்ன பிள்ளையில் ஞாபகம் வருதுன்னா, அதை இப்போ விட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஊர் பகுதிகளில் அதுக்கு பேர் விட்டில் தான் பேர். விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சி போல் அப்படின்னு கூட பழமொழி உண்டு. சின்னதாக பார்த்துருப்போம். அது என்னென்னா மண்ணு கலரில் இருக்கும். இது ஒரு வகை. பச்சை கலரில் இருக்கிறது வெட்டுக்கிளிக்கிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 கால்களை உடையதாக, இறக்கைகளை உடையதாக, உணர்வு தன்மை உடையதாக, 2 கொம்பு மாதிரி முன்னாடி இருக்கும். வெட்டுக்கிளி இருக்குது. பொதுவாக வெட்டுக்கிளிகள் பச்சை பசேர்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கும். இது பயிர்கள் விளைந்து வருகின்ற காலங்களில் இவை நுகர்ச்சி தன்மையால் அவற்றை நோக்கி வரும். இப்போ சமீபத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஏற்கனவே கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சீன படையெடுப்பு வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு இருக்க சூழலில் கென்யா போன்ற ஆப்பிரிக்க பகுதிகளில் புறப்பட்ட இந்த வெட்டுக்கிளிகள் அப்படியே பயணித்து பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சுன்னா சாதாரணமாக வரல. கோடிக்கணக்கான பூச்சிகள் அதுவும் அதனுடைய தன்மையை சொல்கிறப்ப எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 1 சதுர கிலோமீட்டரில் 4 கோடி விட்டில் பூச்சிகள், அதாவது 4 கோடி வெட்டுக்கிளிகள் இருக்குமா. ஒரு நாளைக்கு இவை உண்ணுகின்ற உணவின் தன்மை 85,000 கிலோ உணவாம். அதை காட்டிலும் கொடுமை என்னன்னா, 35,000 மனிதர்கள் சாப்பிடுகின்ற அளவுக்கு அது சமானமாக. சரி, இந்த வெட்டுக்கிளிகள் இப்படித்தான் சேருது அப்படின்னு சொன்னால், இதை பற்றி குறிப்புகள் என்ன இருக்குது? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு நம்ம கேள்விப்படுவோம் பைபிளில். பழைய ஏற்பாட்டில் இது பற்றிய செய்தி ஒன்று இருப்பதாக நண்பர்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வெட்டுக்கிளிகளால் உலகத்திற்கு ஆபத்து ஏற்படுங்கிற செய்தி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், பழைய ஏற்பாடுங்கிறது எப்போ, அது கிமுன்னு சொல்கிற மாதிரி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இருந்தது. இந்த செய்தி சொல்லப்படுது. அந்த வெட்டுக்கிளி இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வெட்டுக்கிளி பற்றிய செய்திகள் வேறு ஏதாவது இலக்கியங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, திருக்குறளுக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் பல பேர் இது பற்றி குறிப்பிடுறாங்க. உதாரணமாக பொருட்பாலில் 74வது அதிகாரம் நாடு அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த நாடில் 2வது குறள் ஏதுன்னு பார்த்திங்கன்னா, பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடுங்கிறார். அதை ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்ப, இயற்கை வளம் மிக்கதாக இருக்க வேண்டும், நீர்நிலைகள் அதிகம் உள்ளதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, பயிர்கள் விளைந்து கேடில்லாமல் விளைந்து பயன் தருவதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நாட்டைத்தான் அயலகத்தாரும் விரும்பி வருவார்கள் அப்படின்னு நாட்டுக்கு விளக்கம் சொல்கிறார் திருவள்ளுவர். இவர் ஒன்றும் வெட்டுக்கிளியை பற்றியெல்லாம் சொல்லலை. ஆனால் இதுக்கு உரை எழுத வந்த பரிமேலழகர், 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பரிமேலழகரும் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நச்சினார்க்கினியரும் நிகண்டு போன்ற சொல் களஞ்சியங்கள் உள்ள நூல்களும் என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால், அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. அதாவது ஒரு நாடு கேடில்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற போது எதனால் கேடு வரும் என்பதற்கு விளக்கம் தருகிறார் பரிமேலழகர். அவர் எப்படி விளக்கம் தர்றாருன்னு பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது பெருமழையால் அது நஷ்டம் ஏற்பட்டக்கூடாதான். அடுத்தது, எலி போன்ற உயிரினங்களால் பயிர்கள் சேதமாகக்கூடாதான். அதோடு விட்டால் பரவாயில்லைங்க. அடுத்து விட்டில்ங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறார். கிளி போன்ற பறவைகள், விட்டில் போன்ற வெட்டுக்கிளி போன்றவை, எலி போன்றவை, கொடுமலைகள், இவற்றால் இயற்கை அழிந்து போகும். அப்படி அழியாமல் இருக்குமாறு எந்த நாடு இருக்கிறதோ அதை மக்கள் விரும்புவார்கள். இங்கே வள்ளுவர் நாட்டின் பெருமையை சொன்னார். நாடு கேடுருமானால் எதனால் கேடுரும்? எலியால், கிளி போன்ற பறவைகளால், விட்டில் பூச்சி போன்றவற்றால் கேடு உண்டாகும் என்பதை 12ஆம் நூற்றாண்டில் பரிமேலழகரும் 14ஆம் நூற்றாண்டில் நச்சினார்க்கினியரும் நிகண்டு போன்ற நூல்களும் சொல்லியிருக்கின்றன என்றால், இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த செயல்பாடுகளில்
எப்படி இதிலிருந்து தப்பிக்கலாம்? ஒன்று சொல்கிறாங்க, செங்கடலை தாண்டுகின்ற அளவிற்கு இதற்கு பறக்கிற ஆற்றல் உண்டு இந்த வெட்டுக்கிளிக்கு. ஆனால் தக்கான பீட பூமியை தாண்டி இது வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க இன்றைய அறிவியலாளர்கள், வேளாண் அறிவியலாளர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, தக்கான பீட பூமி முழுவதும் என்னன்னு கேட்டால் பயிர்களோ விளைச்சலோ வேளாண்மையோ இல்லாத பகுதி. இது கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் அங்கு என்ன செய்யணும், விளைச்சல் இருக்கணும். இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த வெட்டுக்கிளிகள் சாதாரணமாக இருக்கப்போ ஒன்றும் இல்லையா, இவை கூட்டமாக சேர்ற போது இதனுடைய உடம்புல ஒரு வகையான இது சுரக்குமா. அப்போ கொடூரமான குணம் இதுக்கு ஏற்படுமா. இந்த கூட்டத்தை பார்த்த உடனே சில பேர் கோவத்தில் குதிப்பான் பாருங்க, அது மாதிரி ஒரு வகையான கூட்டு எண்ணம் ஏற்பட்டுருமா. அப்போ வெட்டுக்கிளிகளால் தமிழ்நாட்டுக்கு ஏதேனும் கேடு வருமோ என்றால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் வரலாறை நோக்குகிற போது இது இயேசுநாதருடைய காலத்திற்கு முன்பிருந்தே இருக்கின்ற உயிரினங்களில் ஒன்றாக இருக்கிறது. தொல்லை தரும் உயிரினங்களில் இதுவும் ஒன்று.